ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி ஜூலை 31 இந்த மந்தோட லாஸ்ட் டே. ஸோ நான் 11 o'clock அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்கு. இன்றைக்கி வந்துட்டு ஸ்கூல் லீவ் டே. அவங்க ஸ்கூலில் ஆர்ட் ஃபெஸ்ட்டு நடக்கிறது. அதனால் இந்த பசங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. காலையில் ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அவளோட டைம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தா. கொஞ்சம் நேரம் படிக்க உட்கார வச்சேன். பட் நோ சான்ஸ்டா. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சேன் மிடில் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் பொங்கல் தாங்க ட்ரை பண்ண போகிறேன். ஆக்சுவலி நான் ரொம்ப டைம் பொங்கல் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்போ என் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் நான் பொங்கல் பண்ணுறேன். அதனால் சரி ஒரு வீடியோ எடுத்துடலான்ட்டு மூங் தாலெல்லாம் ஜஸ்ட்டு ட்ரை ஃப்ரை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு தான் நான் எப்போவும் பண்ணுவேன். என்னோடய ஸ்டைல் ஆஃப் பொங்கல் நான் பண்ணுறது. எனக்கு ஏதோ இந்த ஸ்டைலில் பண்ணும்போதுல தான் ரொம்ப டேஸ்டி ஆகிட்டு வர்ற மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்துட்டு செப்பரேட்டாக பொங்கல் செப்பரேட்டாக லைக் மூங் தால் குக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நம்ம பச்சரிசி இருக்குது இல்லையா, நம்ம பொங்கலுக்கு வந்துட்டு பச்சரிசி தானே யூஸ் பண்ணுவீங்க. எனக்கு அவ்வளோலாம் குக்கிங்கில் ரொம்ப இதெல்லாம் கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் பார்த்து பண்ணுவேன், அவ்வளோதான். பச்சரிசி 1 கப் எடுத்தாச்சு. அப்போ அதுவும் குக் பண்ணுறதுக்கு தான் நான் தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை நல்லா வாஷ் பண்ணி பச்சரிசி எடுத்து வச்சாச்சு. இனிமேல் அது குக் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு காட்டின மாதிரி அந்த மூங் தால் குக்கரில் வச்சாச்சு பாயில் பண்ணுறதுக்கு. இதில் பாயிலிங் ஸ்டேஜில் வந்துக்கிட்டு இருக்குது பச்சரிசி. அண்டு ரெண்டும் வந்துட்டு குக் ஆனதுக்கப்புறம் தான் நான் மிக்ஸ் பண்ணுவேன். கொஞ்சம் எனக்கு ஃபோனில் நான் எடுக்கிறதுனால எனக்கு ரெண்டுமே முடியலை. அதனால சரி ஃபோன் லைக் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு எல்லாம் முடிச்ச பிறகு காட்டலாம் அப்படின்ட்டு தான் நான் அதை பொங்கல் ரெடி பண்ணியாச்சு. தாளிச்செல்லாம் நல்லா ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் கோகனட் சட்னி தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். தமிழ்நாட்டில் எல்லோரும் பண்ணுற மாதிரி நல்லா பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு சூப்பர் தக்காளி கோகனட் சட்னி அண்ட் டிஃபன் சாம்பார் தாங்க நான் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்துட்டு ரொம்ப வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடாமல் என்னை பொறுத்த வரைக்கும் லைக் சிம்பிளான இதுக்கு வந்துட்டு அதான் நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே தெரியும், பொங்கல் வச்சாச்சுன்னா சட்னி சாம்பார் சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு பொரியல், பொட்டேட்டோ பொரியல். நாங்கள் மலையாளம் கேரளாவில் வந்துட்டு உப்பேரின்னு சொல்லுவோம். அதனால தான் நான் அந்த ஒரு கேப்ஷன் கொடுத்துருக்கேன், உப்பேரின்ட்டு. ஓகேவா? பொட்டேட்டோ பொரியல். அண்ட் என்கிட்ட மஷ்ரூம்ஸ் இருந்துச்சு. அது 2 நாள் ஆயிடுச்சு வாங்கி. நான் ஃப்ரிட்ஜில் நான் கவனிக்கவே இல்லை. அப்போ அதனால தான் சரி மஷ்ரூம் வச்சு ஏதாச்சும் ஒன்று டிஷ் பண்ணலாம் அப்படி யோசிக்கிட்டு இருந்தேன். அதை தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் கொஞ்சம் நேரம் அது க்ளீன் பண்ணுறதுக்கு. அந்த இடையில ஜஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். சரி இனிமேல் ஒன்று ஃபுல்லாகவே காட்டலாம். ஸோ பொங்கல் ரெடி, கோகனட் சட்னி பொட்டுக்கடலெல்லாம் போட்ட கோகனட் சட்னி ரெடி, அண்ட் நம்ம டிஃபன் சாம்பார் ரெடி டு சர்வ். எல்லாமே வந்துட்டு ரெடி டு சர்வ் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த பொரியல், பொட்டேட்டோ பொரியல் தான், உருளைக்கிழங்கு பொரியல் தான் நான் பண்ணியிருந்தேன். அதுவும் ரெடியாகி வச்சாச்சு. நல்லா மசாலாலாம் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டன்டடாங், இதுதான் என்னோடய ஸ்பெஷல் ரெசிபி இன்றைக்கி, மஷ்ரூம் தவா ஃப்ரை. ஓகேவா? இந்த ஆக்சுவலி சைட்லலாம் இருக்கிறது கரிஞ்சு போனதெல்லாம் கிடையாதுங்க. அது வந்துட்டு அதோட மசாலா தான் அப்படி இருக்குது. இதுக்கும் வந்துட்டு நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் மசாலா எல்லாம் பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க. எங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலி மஷ்ரூம் ரொம்பவே பிடிக்கும். அண்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன். எப்போவும் கறி மாதிரி பண்ணுவேன். இன்றைக்கி சரி இருக்கட்டும் தவா ஃப்ரையே பண்ணிடலான்ட்டு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்களும் மத்தியானம் தான் சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி பைக்கில் தான் போனாங்க. ஸோ அதனால் அவங்க சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. சரி அவங்க வந்ததோட நான் உடனே கிச்சனில் போய் அவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கெல்லாம் ஆரம்பித்தாச்சு. சர்வ் பண்ணியாச்சுங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கே எடுத்து கொடுத்தாச்சு. நான் பண்ண லன்ச் எல்லாமே பொங்கல், கூட்டு, அப்பளம், ஊறுகாய் அதெல்லாம் போட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணியாச்சுங்க. ஸோ அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நான் பொண்ணுக்கு எடுத்து வச்சிட்ருந்தேன். அவளுக்கு வந்துட்டு ஆக்சுவலி இதெல்லாம் ரொம்ப பிடிக்காது. சட்னி சாம்பார் வந்துட்டு அங்கேயே டைனிங்லேயே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேங்க. ஏன்னா சைடில் அவங்களுக்கு எடுத்து அவங்களுக்கோட கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி சாப்பிட்டுக்கிடலான்ட்டு. அண்ட் அவளுக்கு வந்துட்டு ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு இருக்கா பாருங்கள். அவளுக்கு வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, இது அவ்வளோ பிடிக்காது. அவளுக்கு நார்மல் ரைஸு சாம்பாராக தான் பிடிக்கும். பட் நான் சொன்னேன் அதெல்லாம் முடியாது, எது நம்ம வீட்டில் பண்ணுறோமோ அது சாப்பிட்டு தான் ஆகணும். அண்ட் இட் இஸ் லைக் வெரி ஹெல்தி டூ. இந்த மஷ்ரூம் ரொம்ப பிடிக்கும், பட் பொட்டேட்டோவும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரைஸு, இந்த டிஃப்ரெண்ட் ரைஸ் எல்லாம் அவளுக்கு பிடிக்காது. ஸோ ஸ்பூன் வச்சு மேடம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, நல்லா இருக்குதா சாஃப்டாக இருக்குதான்ட்டெல்லாம்.
ஸோ நான் ஹஸ்பண்ட் அதான் சொன்னாங்க, நல்லா தான் இருக்குது, லைக் ஸ்பைஸு அதெல்லாம் இல்லை, டேஸ்ட்டாக இருக்குது, லைக் நல்ல ஒரு வெண்ணெய் மாதிரி பட்டர் அந்த ஒரு இது மாதிரி வந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். சாப்பிட்ட உடனே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. ஃபுல்லாகவே சாப்பிட்டா. ஸோ அதனால் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க 2 பேரும் நல்லா தான் சாப்பிட்றது பார்க்கும்போதுல. ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் அப்படி தான் 2 பேருக்கு கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் எடுப்பேன். இப்போ பார்த்தீங்களா அந்த ஸ்பூன்லேருந்து இப்படி ஒட்டாமல் விழுது பார்த்தீங்களா, அதனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் என்னோட இந்த ஒரு ரெசிபி வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாள் கண்டிப்பாக நான் ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணுறேங்க. அவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எனக்கு வந்துட்டு நான் தான் சர்வ் பண்ணணும், வேறு யாரும் சர்வ் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ நான் எனக்குள்ளது பிளேட்டில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். பாப்பா வந்துட்டு ஸ்டில் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறா. அவள் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் சாப்பிடுவா. அவங்க வந்துட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்ருக்காங்க, மலையாளம் படம் பார்த்துட்ருக்காங்க. ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொன்ன மாதிரி பழைய பழைய படம் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க டிவி பார்த்துட்ருக்காங்க. இவள் ஸ்டில் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறா. அதனால் நான் என்னோடய லஞ்ச் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இனிமேல் நம்மளுக்கு டின்னருக்கு தான் டைனிங் டேபிள் யூஸ் பண்ணுவோம். இடையில டீ குடிக்கிற அந்த இதெல்லாம் இல்லைங்க. ஓகே, அதனால் அவங்க லன்ச் டைம் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் நானும் இவளும் தான் இருந்தோம். வேறு குட்டி குட்டி க்ளீனிங் ஒர்க்கு ஏதாச்சும் அப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் அதை வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவேன். அவளுக்கும் ஏதாச்சும் லைக் சொல்லி கொடுக்கணும், இல்லைன்னா ஹோம் ஒர்க் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது பண்ணும். அவள் போய் கேட் லாக் பண்ண சொன்னேன். ஸோ அவள் போய் கேட்டு லாக் பண்ணிவிட்டு வந்தா. அதுக்கப்புறம் நான் மெதுவாக கிச்சனில் போய் பார்த்தேன். கிச்சன் வந்துட்டு ஃபுல்லாகவே ரொம்ப வேலை இருந்துச்சுங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. பாத்திரங்களும் ரொம்ப இருந்துச்சு. லைக் மத்தியானம் சமையல் பண்ணது அண்டு நாங்கள் சாப்பிட்ட தட்டு எல்லாமே இருந்துச்சு. எனக்கு அப்போ மூடே இல்லை. கொஞ்சம் நேரம் அந்த மலையாள படத்தை ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொன்ன மாதிரி பழைய மூவி, நான் பேரெல்லாம் எனக்கு ஞாபகமே வரல, அது பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப வெயில், சூடுனா ரொம்ப சூடாக இருந்துச்சு. அது திருப்பி அதை தான் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருந்து டைம் பார்க்கும்போதுல 2:30 ஆகிட்டு மத்தியானம். சரி இனி இப்போ நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கழித்து நான் கிச்சனுக்கே போனேன். டக்குன்ட்டு கொஞ்சம் க்ளீனிங் எல்லாம் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு எப்போ க்ளீன் பண்ண டெக்கோர் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வைப்பேன். பாத்திரம் எல்லாம் கழுகி எல்லாம் ஒதுக்கியாச்சு. எனக்கு எப்போவும் சிங்க் இப்படி இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ இவ்வளோ தாங்க எடுத்துருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.